ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் வெண்டைக்காய் தொகையல் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த வெண்டைக்காய் தொகையல் நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி ரொட்டி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். தோசை கூட கூட சூப்பராக இருக்கும். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம போட்ட கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகா போடும்போது ஒரு சின்ன இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம போடணும். இப்போது நம்ம கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு பாதி மூடி தேங்காய், அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு 4-5 பூண்டு பல் போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா வதக்கிட்டு இது எல்லாம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு வேகிற வரைக்கும் தான் இது நல்லா கலர் மாற வரைக்கும் இது வேக வைக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் நீங்கள் துருவின தேங்காய் கூட போட்டுக்கலாங்க. எப்படியும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோனால நான் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா துருவின தேங்காய் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் வச்சிடலாம். அதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நல்லா வெண்டைக்காய் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் நல்லா அலசிட்டு மேலே இருக்கிற ஈரம் எல்லாம் தொடச்சிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் மஞ்சத்தூள், இந்த தொகையலுக்கு சேர்ந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் நம்ம நல்லா இந்த எண்ணெயில் வதக்கணும். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும். நம்ம பொரியல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பொரியல் செய்யும்போது நம்ம எப்படி வெண்டைக்காய் வதக்குறோமோ அந்த மாதிரி தான் இது வதக்கணும். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டதுனால ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த வெண்டைக்காய் சூப்பராக வெந்துடும். நம்மளுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு. மூடி போட்டு நடுவில் மிக்ஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா புளி எல்லாம் போட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இது பாருங்கள், இந்த தொகையலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் சேர்க்காமல் இந்த தொகையல் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் உப்பு மட்டும் போடலை. உப்பு போட்டு நீங்கள் ஒரு வாட்டி அதுவும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் போட போகிறதில்ல, நம்ம ஸ்பூன்லவே இந்த மாதிரி கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் அங்கங்கே நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இந்த தொகையல் நல்லாயிருக்கும். ரொம்ப மிக்சியில் போட்டோன்னா எந்த தொகையல் நம்ம பண்ணோன்னே தெரியாது. அதனால நம்ம ஸ்பூனில் நம்ம நல்லா சும்மா ஒரு வாட்டி மசிச்சிட்டோன்னா போதும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தொகையல் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பு போட்டுட்டோம், தொகையலில் உப்பு போடலை. ஆனால் இது கரெக்டாக தான் இருக்கும். இந்த தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டி சாப்பிட்றதுக்கும் அப்புறமா சாதத்தில் டைரெக்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.